அனைவருக்கும் வணக்கம். தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மகரம் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடு 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வருஷம் பாருங்கள், ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடந்துருச்சு. அதாவது 6ஆம் இடத்துல இருக்க குரு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த வருஷம் சனி பயிற்சி கிடையாது, ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் கடைசியில் தான் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா மகரத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது இருக்கார். அதேமாதிரி ராசிநாதன் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார், குருவோட வீட்டில் இருக்கார். இப்போ குரு 7ஆம் இடத்துல இருக்கார். இது உச்சம் பெறக்கூடிய குரு. இப்போ நடந்த பயிற்சி உச்சம் பெறக்கூடிய குரு பயிற்சிங்க. கடகராசியில் குரு இருக்கார். குரு உச்சம் பெறக்கூடிய குரு பார்த்திங்கன்னா பலம் பொருந்திய ஒளி பொருந்திய நிலையில் இருப்பார்னு அர்த்தம். ஆனால் ஆட்சி பார்த்திங்கன்னா சொந்த வீட்டில் இருக்கிற குருவோட பார்வையை விட உச்சம் பெறக்கூடிய குருவோட பார்வை பலம் அதிகம். அதுக்கு பயங்கரமாக உங்களுக்கு அதோட ஒளி பார்த்திங்கன்னா அது பார்க்குற இடமெல்லாம் அது ஒளி பயங்கரமாக விழுகும். இப்போ உங்கள் ராசியே குரு பார்க்குறார். அப்போ இந்த வருஷம் மகர ராசிக்காரங்க கொடுத்து வச்சவங்களாம் இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவர போகிறீங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல குருவோட வீட்டில் இருக்கார். ராசிக்கு 7ஆம் இடத்துலேயும் குரு இருந்து உங்கள் ராசியும் குரு பார்த்து ராசிநாதனும் குருவோட தொடர்பில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அமைப்புங்க. நல்ல ஒரு அமைப்பு, சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 7.5 சனியெல்லாம் முடிஞ்சு மகர ராசிக்காரங்க அப்பாடா அப்படி ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா 7.5 சனியில் நிறைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை பாடமும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். நண்பர்களால் பிரச்சனை வந்திருக்கும், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்திருக்கும், வேலையில் பிரச்சனை வந்திருக்கும், தொழிலில் பிரச்சனை வந்திருக்கும், முக்கியமாக பணப்பிரச்சனை வந்திருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அனுபவிச்சிருப்பீங்க. கூட இருக்கவங்க விட்டு போயிருப்பாங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு போயிருப்பீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கூட இருக்கிறவங்களே ரொம்ப வருஷம் பழகினவங்களே முதுகில் குத்திருப்பாங்க. பணம்னா என்ன, கூட இருக்கவங்கன்னா என்ன, மனுஷங்கன்னா யார், எல்லாமே இந்த 7.5 சனியில் தான் கற்றுக் கொடுக்கும். இது எல்லாமே எல்லா ராசிக்கும் இது நடக்கும். அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த மகர ராசிக்காரங்க இப்போ தான் சமீபமாக எல்லா விஷயங்களும் சில வாழ்க்கையில் தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இப்போ 7.5 சனியெல்லாம் விட்டு விலகி இப்போ தான் ஒரு அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. இப்போ போன வருஷம் தான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுது. 2025 தான் உங்களுக்கு 7.5 முடிஞ்சுது. இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு சனி பயிற்சி கிடையாது. சனி 3ல் தான் இருப்பார். அப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது உபஜய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதுசாக சில முயற்சிகள்லாம் உங்களுக்கு தூண்ட வைக்கும் சனி. சரி ஏதோ பண்ணுவோம், சரி தொழில் ஏதோ பண்ணுவோம், தொழில் ஒரு மாற்றத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க. இல்லை தொழிலை பெருசுப்படுத்தணும்னு நினைப்பீங்க, இல்லை புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க. அதனால் உங்கள் முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். பொதுவாக 3ஆம் இடத்துல இருக்க சனி, தனிச்ச சனி இருக்கிறத விட உங்களுக்கு குருவோட பார்வை சுக்கிரனோட தொடர்பு இருந்ததுன்னா அந்த சனி ரொம்ப பலமாயிடுவார்னு அர்த்தம். அப்போ அந்த முயற்சி டல் ஆகாது, கொஞ்சம் ஸ்பீடாக வேலை செய்யும். அப்போ குருவோட பார்வை ராசிநாதன் மேலே விழுகுது 9ஆம் பார்வையாக. உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா 9ஆம் ராசிநாதன் மேலே குருவோட பார்வை விழுந்தாலும் உங்கள் ராசியும் குரு பார்க்குறாரு. இதுதான் உங்களுக்கு 2 in 1 வேலை செய்யும். ரெட்டிப்பு பலனாக வேலை செய்யும். உங்களுக்கு ரெண்டுமே நல்ல பலன் தான். ராசியும் குரு பார்க்குறாரு, ராசிநாதனையும் குரு பார்க்குறாரு. அப்போ பிரைட்ஃபுல்லான ஒரு ஃப்யூச்சர் இருக்குங்க இந்த வருஷம் உங்களுக்கு, சரிங்களா? தொழிலில் பிக்கப் ஆயிடுவீங்க, வேலையில் பிக்கப் ஆயிடுவீங்க, நல்ல வருமானம் வரும், உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதி சனி, அவரும் நல்லா இருக்கார். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடைசியில் தான் ராகு கேது பயிற்சி. அது என்னென்னா உங்கள் ராசிக்கு வருவார், ராசிக்கு ராகு வருவார், அப்புறம் 7ஆம் இடத்துக்கு கேது போயிடுவார். அப்போ கூட உங்களுக்கு குருவோட கேதுவோட காம்பினேஷன் வரும். அது கேல யோகமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகமாக வேலை செய்யும். அப்போ பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு பக்காவாக இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் அந்த மனக்குழப்பம் இருக்காதுங்க. பொதுவாகவே மகர ராசிக்காரங்க என்ன உழைப்புக்கு சொந்தக்காரங்க. வேலைன்னு கரெக்டாக வேலை செய்வாங்க, தொழில்னு கரெக்டாக தொழில் பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுவீங்க. பொதுவாக மகர ராசிக்காரங்க வீட்டோட முடங்கி கிடக்கிறது ரொம்ப ரேர். ஒரு சில பேர் இருக்காங்க. அது மற்ற லக்னம், ராசி, நட்சத்திரம், அதேமாதிரி தசாபுத்தி இதெல்லாம் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் பொதுவாகவே மகர ராசிக்காரங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க, திருவோண நட்சத்திரக்காரங்க, அவிட்ட நட்சத்திரக்காரங்க பாருங்கள் உழைக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா மகரம்னால உழைப்பு, நல்லா வேலை செய்யணும்னு நினைப்பீங்க, இல்லை நல்லா பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்கள் குடும்பத்தை கவனிக்கிறீங்களோ இல்லையோ நீங்கள் வேலை பிஸ்னஸ்க்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, அதில் தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களோட குணமே அதுதான். வேலை, தொழில் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு ஒரு 10ஆம் வீடு கர்மஸ்தானம். அப்போ தொழில் கொடுக்கறது ஜீவனஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ராசியில் நீங்கள் பிறந்ததுனால வேலை தொழில் தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதில் இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி தான் பார்க்க போகிறீங்க, சக்ஸஸ் தான் பார்க்க போகிறீங்க. 7ஆம் இடத்துல இருக்க குரு உங்கள் ராசி பார்த்து அந்த மனக்குழப்பத்தை விலக்கி விட்டுருவார். ஹெல்த்திலிருந்து ரெடி ஆயிடுவீங்க, உடல் ஆரோக்கிய பிரச்சனை ரெடியாகும், ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி டல்லாக மந்தமாக ஃபீல் பண்ணவங்க கொஞ்சம் பிரைட்டாக மாறிடுவீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மனக்குழப்பம் இருக்காது, மன தெளிவு இருக்கும் உங்களுக்கு. என்ன பண்ணணும், எங்கே பண்ணணும், எங்கே போகணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பண்ணணும், சிந்தித்து செயல்படக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. இந்த வருஷம் அதில் பக்காவாக உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? அதில் மாற்றமே கிடையாது. இப்போ மனக்குழப்பம், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு ரூட்டெல்லாம் கிளியர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், சரிங்களா? அதனால் கவலையப்படாதீங்க. ஒரு
1000 வாட் பல்ப் உங்கள் மேலே பட்டால் எப்படி இருக்கும்? பிரைட்ஃபுல்லாக இருப்பீங்க. ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய, ஒரு நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய, ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய, அதிர்ஷ்டம் தரக்கூடிய, ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமா இந்த வருஷம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கும். உங்கள் ஜாதகம் மட்டும் நல்ல யோகமான தசாபுத்தி, நல்ல கிரகங்களோட தசாபுத்தி, சுப கிரகங்களோட தசாபுத்தி மட்டும் நடந்துருச்சுன்னா, 100% மகர ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்க. அதில மாற்றமே கிடையாது. அதான் உண்மை. சரிங்களா? இப்போ 3ஆம் இடத்துல இருக்க சனி தன்னம்பிக்கை குடுப்பாரு. விடாம முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, 10 தடவ, 20 தடவ முயற்சி பண்ணி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். இந்த டைம்ல டக்கு டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிச்சுரும். ஒரு 2 டைம், 3 டைம் முயற்சி பண்ணீங்கன்னா, அது நடக்க ஆரம்பிச்சுரும். இல்ல ஒரு தடவ முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி கிடைச்சிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தடங்கல். தடங்கல் பிரச்சனை, பிளாக்கேஜஸ் ஆயிருந்திருக்கும். நெறைய அப்ஸ்டக்கிள்ஸ் தடங்கலா இருந்திருக்கும். எந்த விஷயம் நடந்திருக்காது. நடக்கிற மாதிரி இருக்கும், நடந்திருக்காது. அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, திருமணமா இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி. அது எல்லாமே உடையக்கூடிய நல்ல ஒரு டைம் தான் இந்த டைம். சரிங்களா? அப்ப தடங்கல் விலகும், பிரச்சனைகள் விலகும் உங்களுக்கு. அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு அர்த்தம். இந்த குரு எங்க பார்க்குறாரு பாருங்க, உங்க ராசி பார்க்குறாரு, 3ஆம் இடத்த பார்க்குறாரு, உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, விருச்சிகத்தையும் பார்க்குறாரு. அப்ப லாபத்த தரக்கூடிய குருவா தான் உங்களுக்கு இருக்கும். லாபம் என்ன? பணம் வரும் உங்களுக்கு. பணம் வந்தா என்ன அர்த்தம்? கடன் அடைப்பீங்க, குடும்ப பிரச்சனைய தீர்த்துக்குவீங்க. என்ன எங்கெங்க யார் யாருக்கு பணம் குடுக்கணும், யார் யாருக்கு செட்டில் பண்ணணும், இது எல்லாமே குடுத்து மனநிறைவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய டைம் தான் இந்த டைம் உங்களுக்கு. சரிங்களா? அதனால கவலையப்படாதீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நெறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? நெறைய கஷ்டத்த பார்த்துட்டீங்க, நெறைய பிரச்சனை பார்த்துருப்பீங்க. அதுவும் இந்த உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரக்காரங்கலாம் சொல்லவே வேண்டாம். எல்லாம் படாத பாடு பட்டாச்சு அந்த 7, 8 வருஷமா. இந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரக்காரங்களும் ஒரு நல்லா இருக்கக்கூடிய, ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய, ஒரு லக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு டைம் தான் இந்த டைம். ஏன்னா நெறைய பேர் கேட்குறீங்க, சார் எங்க வாழ்க்கையில லக் அடிக்குமா? இல்ல ஜாக்பாட் அடிக்குமா? அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு நடக்கிற மாரி நடந்திருக்கும். ஆனா எதுவுமே கைக்கு வந்திருக்காது. கடைசியில வந்து 99% நடக்கிற மாரி இருந்திருக்கும். அப்படியே கடைசியில 1% அப்படியே தலைகீழா மாத்தியிருக்கும். கைக்கு வர்ற மாதிரி இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும், பாசிட்டிவா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நெகட்டிவா நடந்திருக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே உங்கள விட்டு விலகும் இந்த டைம் உங்களுக்கு. சரிங்களா? உச்சம் பெறக்கூடிய குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தாங்க வரும். எல்லா வருஷமும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவ தான் அந்த நிகழ்வு அந்த அந்த அமைப்பு வரும். அந்த அமைப்பு தான் இப்போ உங்களுக்கு இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்க குரு, உச்சம் பெறக்கூடிய குரு பக்காவா உங்களுக்கு வேலை செய்யும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, பண பிரச்சனைகள் ரிலீஃப் ஆவீங்க. மன உளைச்சல் விலகும். கல்யாணம் ஆகாம இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த டைம். நல்ல நண்பர்கள், புதிய நண்பர்கள் உங்களுக்கு இந்த டைம்ல அறிமுகமாவாங்க. கூட்டு தொழில்ல இருந்த அந்த பிரச்சனைகள்லாம், உங்களுக்கு சங்கடங்கள்லாம் உங்களுக்கு உடையக்கூடிய டைம் தான் இந்த டைம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. நீங்க முதல் கல்யாணம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அது சக்சஸ் ஆயிரும். இல்ல 2வது கல்யாணம் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி பண்றீங்களா, அது உங்களுக்கு சக்சஸ் ஆயிரும். ஏன்னா 7 சனி நம்ம மேக்ஸிமம் மகர ராசிக்காரங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்து டிவோர்ஸ் அப்படி இப்படின்னு போயிருப்பீங்க. டைவர்ஸ் வாங்கியிருப்பீங்க. இந்த டைம் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான டைமா இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் சாதகமா இருக்குங்க. முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்கறனால, எடுத்து வைக்கிற முயற்சியெல்லாம் தடங்கல் இல்லாம ஒரு ஸ்மூத்தா அப்படியே லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்கு புடிச்ச மாரி உங்க வாழ்க்கை போகும் இந்த வருஷம். பயன்படுத்திக்கங்க. ஒரு நல்ல ஒரு டைம். இப்ப நீங்க என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, உங்க வயசு என்ன, 30 வயசுக்குள்ள இருக்கீங்களா, 40ல இருக்கீங்களா, 45, 46, 50க்குள்ள இருக்கீங்களா? அதுக்கு தகுந்த மாரி தான் உங்க வாழ்க்கை போகும். எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்காரங்களுக்கு குரு வந்து கொட்டி குடுக்காது. சனி வந்து அதிர்ஷ்டத்த குடுத்துறாது. உங்க ஜாதகத்தில நடக்கக்கூடிய தசாபுத்தி பேசும். நீங்க என்ன தசையில இருக்கீங்க? என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு? அந்த கிரகம் உங்களுக்கு இப்ப சாதகமா போயிட்டு இருக்கா? பாதகமா போயிட்டு இருக்கா? அது வயதுக்கு தகுந்த மாரி, வயசுக்கு தகுந்த மாரி தான் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாரி நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ உங்க வயசு என்னன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு சாதகமா, பாதகமா? நீ எப்ப நல்ல நேரம் ஆரம்பிக்கும்? இல்ல நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா? நீங்க என்ன பண்ணலாம்? என்ன பண்ணக்கூடாது? இது உங்க சுய ஜாதகத்த பார்த்தா தான் நம்ம தெளிவா சொல்ல முடியும். அதனால உங்க பிறப்பு ஜாதகத்த பார்த்துக்கங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.